ശ്ലോകം 2. ഗംഗാതീരേ ദഗ്ധദേഹം ഭസ്മപ്രായം മഹീപതിം അഗുരുഭിശ്ചാഭിയുക്തായാം ചിദായാമധ്യരോപയൻ. ഗംഗാതീരേ ദഗ്ധദേഹം ഭസ്മപ്രായം മഹീപതിം അഗുരുഭിഃ ച അഭിയുക്തായാം ചിദായാം അധ്യരോപയൻ. விஷாக்னியில தகிச்சு பஸ்மதுல்யமாயிருக்கிற பரீட்சித்த மகாராஜாவோடு சரீரம் தட்சகனோடு விஷமாயிருக்கிற அக்னியில தகிச்சு ஆல்ரெடி பஸ்மத்துக்கு ஈக்குவலாயிருக்கிற அந்த மகாராஜாவோடு சரீரம் அவ கங்கா தீரத்துல அகில் தடிகளால உண்டாக்கின சிதையில ஏத்தி வச்சா. ശ്ലോകം 3. ദുർമരണേ മൃതസ്യാസ്യ ചക്രുശ്ചൈവൗർദൈഹികം ക്രിയാ പുരോഹിതാസ്തസ്യ വേദമന്ത്രൈർവിധാനതഃ. ദുർമരണേ മൃതസ്യ അസ്യ ചക്രുഹു ച ഔർധ്വദൈഹികകർമ്മം ഔർധ്വദൈഹികം ക്രിയാഃ പുരോഹിതാഃ തസ്യ വേദമന്ത്രൈഃ വിധാനതഃ. ദുർമരണേ മൃതസ്യാസ്യ ചക്രുശ്ചൈവൗർധ്വദൈഹികം ക്രിയാ പുരോഹിതാസ്തസ്യ വേദമന്ത്രൈർവിധാനതഃ. ദുർമൃതി അടஞ்ச മഹാരാജാവോട് ഔർധ്വ ദൈഹിക കർമ്മങ്ങൾ പുരോഹിതர்கள் വേദമന്ത്രങ്ങളോട് സഹായത്തോട് കൂടിയിട്ട് വിദ്യാവണ്ണം നിർവഹിച്ച വേദമന്ത്രങ്ങളെല്ലാം ചൊല്ലിണ്ട് അവർക്ക് മുക്തി കിടக்கிறதுக்கான മാർഗങ്ങളെയെല്ലാം ചെഞ്ച. ശ്ലോകം 4. ദദുർദാനാനി വിപ്രേഭ്യോ ഗാ സുവർണം യഥോചിതം അന്നം ബഹുവിധം തത്ര വസ്ത്രാണി വിവിധാനി ച. ദദുഹു ദാനാനി വിപ്രേഭ്യഃ ഗാഃ സുവർണം യഥോചിതം അന്നം ബഹുവിധം തത്ര വസ്ത്രാണി വിവിധാനി ച. மாடுகள் சொர்ணம் இதெல்லாம் பிராமணர்களுக்கு யதாவிதி தானம் பண்ணினா பல டைப்ல இருக்கிற சித்திராங்கங்கள் எல்லாம் கொடுத்தா அதே மாதிரி நிறைய வஸ்திரங்களையும் தானம் பண்ணினா. ശ്ലോകം 5. സുമുഹൂർത്തേ സുദം ബാലം പ്രജാനാം പ്രീതിവർദ്ധനം സിംഹാസനേ ശുഭേ തത്ര മന്ത്രിണ സന്യവേശയൻ. സുമുഹൂർത്തേ സുദം ബാലം പ്രജാനാം പ്രീതിവർദ്ധനം സിംഹാസനേ ശുഭേ തത്ര മന്ത്രിണഃ സന്നിവേശയൻ. பிரஜகளுக்கு பிரீதி ஜாஸ்தியாயிருக்கிற பாலனாயிருக்கிற அந்த ஜனமேஜய ராஜகுமாரனை ஒரு நல்ல முகூர்த்தத்துல மந்திரிகள் எல்லாம் சிம்ஹாசனத்துல உட்கார வச்சா. ശ്ലോകം 6. പൗരാജാനപദാലോകാശ്ചക്രുസ്തം നൃപതിം ശിശും ജനമേജയനാമാനം രാജലക്ഷണ സംയുതം. പൗരാ ജാനപദ ലോകാൻ ചക്രുഹു തം നൃപതിം ശിശും ജനമേജയ നാമാനാം രാജലക്ഷണ സംയുതം. പൗരர்களும் அந்த நாட்டுல இருக்கிறவாளும் உலகத்துல இருக்கிறவாளும் எல்லாம் அந்த ஜனமேஜயன் அப்படின்னு பேர் இருக்கிற சர்வ லட்சணங்களும் ரொம்ப இருக்கிற அந்த ബാലനെ രാജാവായിട്ട് സ്വീകരിച്ച. ശ്ലോകം 7. ധാത്രേയി ശിക്ഷയാമാസ രാജചിഹ്നാനി സർവശ ദിനേ ദിനേ വർദ്ധമാന സബഭൂവ മഹാമതേ. ധാത്രേയി ശിക്ഷയാമാസ രാജചിഹ്നാനി സർവശഃ ദിനേ ദിനേ വർദ്ധമാനഃ സ ബഭൂവ മഹാമതിഃ. രാജ്യകാര്യങ്ങൾ ഓരോന്നും വളർത്തമ്മை പഠിപ്പിച്ച നാൾതോറും വളർന്ന് அந்த കുമാരൻ ബുദ്ധിമാനായി തീർന്നാൻ. ശ്ലോകം 8. പ്രാപ്തേ ചൈകാദശേ വർഷേ തസ്മൈ കുലപുരോഹിത
யதோஜிதாம் ததௌ வித்யாம் ஜக்ராஹ ச யதோஜிதம் பிராப்தே ச ஏகாதசே வர்ஷே தஸ்மை குலபுரோஹிதः யதோஜிதாம் ததௌ வித்யாம் ஜக்ராஹ ச யதோஜிதம் 11வது வயசுல குலபுரோஹிதன் அவனுக்கு அந்த ஜனமேஜயனுக்கு யதாவிதி வித்யாபியாசம் கொடுத்தார். அவன் அதை யதாவிதி கிரகிச்சு படிச்சான். ஸ்லோகம் 9. தனுர்வேதம் கிருப பூர்ணம் ததாவஸ்மை சுசம்ஸ்கிருதம் அர்ஜுனாய யதா துரோண கர்ணாய பார்கவோ யதா. தனுர்வேதம் கிருபः பூர்ணம் ददौ अस्मै सुसंस्कृतम् अर्जुनाय यदा द्रोणः कर्णाय भार्गवः यदा. द्रोणाचार्यर अर्जुनனை எப்படி படிப்பிச்சாரோ, பார்கவராமன் கர்ணனை எப்படி படிப்பிச்சாரோ, அதே மாதிரி கிருபாச்சாரியர் இந்த குமாரனை ஜனமேஜயன் அப்படிங்கிற பரீட்சித்து ராஜகுமாரனை பரீட்சித் மகாராஜாவோடு குமாரனை தனுர்வேதத்தை முழுவன் கம்ப்ளீட் ஆயிட்டு படிப்பிச்சார். ஸ்லோகம் 10. சம்பிராப்த வித்யோ பலவான் பபூவ துரதிக்ரம தனுர்வேதே ததா வேதே பாரக பரமார்த்தவேத். சம்பிராப்த வித்யா பலவான் பபூவ துரதிக்ரமः தனுர்வேதே ததா வேதே பாரகः பரமார்த்தவிது. தனுர்வேதத்தோடும் வேதத்தோடும் அப்பாற்பட்ட விஷயங்களை பார்த்த பரமதத்துவத்தை கிரகிச்ச சகல வித்யகளும் கிடைச்ச பலவானும் பராக்கிரமசாலியுமாயி தீர்ந்தான் அந்த ஜனமேஜயன் அப்படிங்கிற ராஜகுமாரன். ஸ்லோகம் 11. தர்மசாஸ்திரார்த்த குஷல சத்யவாதி ஜிதேந்திரிய சகார ராஜ்யம் தர்மாத்மா புரா தர்மசுதோ யதா. धर्मशास्त्र अर्थ कुशलः सत्यवादी जितेन्द्रियः चकार राज्यम धर्मात्मा पुरा धर्मसुतः यदा. தர்மசாஸ்திரங்களோடு பொருளை தெரிஞ்சின்ற ஜனமேஜயன், சத்தியசந்தனாயிருக்கிற ஜனமேஜயன், ஜிதேந்திரியனாயிருக்கிற ஜனமேஜயன், அதே மாதிரி தர்மபுத்திரர் எப்படியாக்குமோ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார், அதே மாதிரி தர்மாத்மாவான தர்மபுத்திரர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா மாதிரி ஜனமேஜயன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஸ்லோகம் 12. தத சுவர்ணவர்மாக்யோ ராஜா காசிபதி கில வபுஷ்டமாம் சுபாம் கன்யாம் ததௌ பாரீட்சிதாய ச. ததஹ சுவர்ணவர்மாக்யஹ ராஜா காசிபதிஹ கில வபுஷ்டமாம் சுபாம் கன்யாம் ததௌ பாரீட்சிதாய ச. அதுக்கப்புறமா சுவர்ண வர்மா அப்படின்னு பேர் இருக்கிற காசிராஜா அவரோடு புத்திரியான வபுஷ்டமைய பரீட்சித்தோடு புத்திரனான ஜனமேஜயனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். ஸ்லோகம் 13. சதாம் பிராப்யா சிதாம் பாங்கே முமுதே ஜனமேஜய காசிராஜசுதாம் காந்தாம் பிராப்ய ராஜா யதா புரா. ச தாம் பிராப்ய அசிதாபாங்கீம் முமுதே ஜனமேஜயः காசிராஜசுதாம் காந்தாம் பிராப்ய ராஜா யதா புரா. அந்த ஜனமேஜயன் அழகாயிருக்கிற காசிராஜா புத்திரிய கிடைச்சதுல ரொம்ப குஷி ஆயிட்டார். ஸ்லோகம் 14. விசித்ர வீர்யோ முமுதே சுபத்ராம் ச யதார்ஜுன விஜஹார மஹீபாலோ வனேஷு பவனேஷு ஜ. விசித்ர வீர்யः முமுதே சுபத்ராம் ச யதா அர்ஜுன விஜஹார மஹீபாலः வனேஷு உபவனேஷு ச. once upon a time விசித்ரவீரிய மகாராஜா காசிராஜ புத்திரியையும் அர்ஜுனன் சுபத்ரியையும் கிடைச்சிட்டு எப்படியாக்குமோ சந்தோஷமா சஞ்சாரம் பண்ணினா, அதே மாதிரி ஜனமேஜயன் உத்தியானங்களிலேயும் அதே மாதிரி உபவனங்களிலேயும் எல்லாம் மனைவியோடு கூடிட்டு மனைவியான வபுஷ்டமையோடு கூடிட்டு சஞ்சரிச்சார்.
ശ്ലോകം 15. തയാ കമലപത്രാക്ഷ്യാ സച്യാ ശതക്രതുര്യതാ പ്രജാസ്തസ്യ സുസന്തുഷ്ടാ ബഭൂവു സുഗലാളിതാഃ. തയാ കമലപത്രാക്ഷ്യാ സച്യാ ശതക്രതുഃ യഥാ പ്രജാഃ തസ്യ സുസന്തുഷ്ടാ ബഭൂവുഃ സുഗലാളിതാഃ. ശചിയോട് കൂടിയിട്ട് ഇന്ദ്രൻ എപ്പിടിയാക്കുമോ അതേമാതിരി ஜனமேஜயன் அந்த அழகியான வபுஷ்டமையோடு கூடிட்டு வாழ்ந்தார். சுகமாயிட்டு பிரஜகளையெல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு அவரு ராஜாவாயிட்டு இருந்ததுனால பிரஜகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார். ஸ்லோகம் 16. மந்திரின கர்ம குஷலா சக்ரு கார்யாணி சர்வஷ ஏதஸ்மின்னேவ காலேது മുനിരുത്തംഗനാമക. മന്ത്രിണഃ കർമ്മകുശലാഃ ചക്രുഃ കാര്യാണി സർവശഃ ഏതസ്മിൻ ഏവ കാലേ തു മുനിഃ ഉത്തംഗനാമകഃ. கர்ம குஷலர்களா இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்ல புத்தி இருக்கிற மந்திரிகள் எல்லாம் ஆட்சி பண்றது எப்படி அப்படிங்கிறத நன்னா நிர்வாகம் பண்ணினா அந்த காலகட்டத்துல உதங்கன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு முனி. ஸ்லோகம் 17. தட்சகேன பரிக்ளிஷ்டோ ஹஸ்தினாபுரமப்யகாத் வைரஸ்யாபஜிதிம் கோஸ்ய பிரகுர்யாதிதி சிந்தயன். தட்சகேன பரிக்ளிஷ்டः ஹஸ்தினாபுரம் அப்யகாத் வைரஸ்ய அபஜிதிம் கஹ அஸ்ய பிரகுர்யாதிதி சிந்தயன். தட்சகனோடு துரோகத்தால ரொம்ப சிரமம் அனுபவிச்சு ஹஸ்தினாபுரத்துல வந்து சேர்ந்தார். இந்த வைரத்துக்கு பரிகாரம் காணறதுக்கு ஆராக்கம் இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டாக்கும் அவர் அங்க வந்து எத்தினது. உதங்கனுக்கு தட்சகன் கிட்ட ரொம்ப வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியத்தை எப்படி போக்குறது அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கும் வந்தது. ஸ்லோகம் 18. பரீட்சித சுதம் மத்வா தம் நிருபம் சமுபாகத கார்யாகாரியம் ந ஜானாசி சமயே நிருபசத்தமா. பரீட்சித சுதம் மத்வா தம் நிருபம் சம் உபாகதः காரிய அகாரியம் ந ஜானாசி சமயே நிருபசத்தமா. பரீட்சித்தோட புத்திரனான ராஜாவுக்கு இந்த தட்சகனை பழிவாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு உதங்கன் அங்க வந்து சேர்ந்தார். എന്നിട്ട് சொன்னார், ராஜாவே உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு புரியாத அவஸ்தையில் யாக்கும் நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 19. அகர்த்தவ்யம் கரோஷ்யத்ய கர்த்தவ்யம் ந கரோஷி வை கிம் த்வாம் சம்பிரார்த்தயாம்யத்ய கதாமர்ஷம் நிருத்யமம். அகர்த்தவ்யம் கரோஷி அத்ய கர்த்தவ்யம் ந கரோஷி வை கிம் த்வாம் சம்பிரார்த்தயாமி அத்ய கதாமர்ஷம் நிருத்யமம். நீங்கள் இப்ப வேண்டாத்தது செய்ய வேண்டியதொன்னும் செய்யறதும் இல்லை. எந்த விதமான கோபமும் இல்லாத ஒன்னிலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாத உங்ககிட்ட நான் என்னவாக்கும் இப்ப சொல்லணும் அப்படின்னு உதங்கன் ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கார்.